கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வேத பாடத்தை குறித்து தியானம் செய்ய போகிறோம். அதாவது 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனம் முன்பதிவில் தியானம் செய்தோம். இன்றைக்கு அதே வசனத்தில் வேறு ஒரு கருத்துள்ள சத்தியத்தை வச்சு தியானிக்கிறோம். அதாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை என்ன சொல்கிறது என்று கேட்டால், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாகி இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இதுதான் சத்தியம். இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத தலைப்பின் பகுதி என்னன்னு கேட்டால், உங்கள் மனதை அறையை கட்டு. அதாவது உங்கள் மனதிலே அறையை கட்டு. கடந்த முன்பதிவில் அது குறித்து பார்த்தோம். இப்பொழுது வேறு ஒரு கருத்தில் சற்று நாம் அதை குறித்து தியானம் பண்ண போகிறோம். அதாவது அறை என்றால் என்ன? அறை என்று சொன்னால் மனிதனுடைய இடுப்பு கீழே இருக்கிறது தான் அறைதான், இடுப்புக்கு மேலே இருக்கிறது தான் அறைதான். அரை மனிதன் அதாங்க இருக்கிறது. அதே போல் அதனுடைய அர்த்தம் பரிபூர்ணமாய் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், தமிழ் அகராதியில் பார்த்தோம் என்று கேட்டால், ஒரு ஸ்திரீ ஆனவள் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது, அதாவது கருவுற்று இருக்கும்போது அதை வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்குது பாருங்க, அதுதான் அரை மனிதன், அரை குழந்தை. அது பரிபூர்ணமாய் அந்த மாதங்களை கழித்து நன்றாக வளர்ந்து மாதம் கழித்து வெளியே வரும் பொழுது அது ஒரு முழு மனிதனாக அது வெளியே வருகிறது. ஒரு அறிவுள்ள ஒரு குழந்தையாய் வருகிறது. இதுதான் அந்த அறையை காட்டுது. அதே அந்த குழந்தை வெளியே வந்த பின்னால் அந்த குழந்தை இவ்வளோ காலம் இருந்தது இல்லையா, அந்த கர்ப்பப்பையே ஒரு அறை, ஒரு ரூம், சமையல் அறை அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அறை. அது வளர்ச்சி இல்லாத போது வளர்ந்து கொண்டு இருக்கும்போது அரை குழந்தை, வளர்ந்த பின்னால் அது ஒரு அறை, ஒரு பகுதி. இதுதான் வித்தியாசம், ஒரு அர்த்தம் பிரியமானவர்களே. ஆனால் இது குறித்து நாம் தியானிக்கிறோம். இது தமிழ் அகராதியிலிருந்து நான் கற்றுக்கின கருத்து. அவ்வளோ படிப்பறிவு இல்லை, அதனால் சிலது ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். இந்த கருவுற்று இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன, அதனுடைய ஆசீர்வாதம் என்ன, அந்த குழந்தையின் பேரில் அடங்கியிருக்கிற வேத சத்தியம் என்ன, வேதத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். இது ஒரு மிகுந்த ஒரு ஆழமான சத்தியம். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. அப்போஸ்தலர் மன்னிக்கணும், எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை நாம் சற்று தியானிப்போம். அதில் நீங்களும் முன்ன பின்ன பார்க்கக்கூடாது, அதை படித்து பாருங்கள் நன்றாக. அந்த சத்தியம் ஒரு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ ஒரு தாய் ஒரு குழந்தைய கருவுற்று இருக்கிறாள், இது சப்ஜெக்டு. ஆனால் அந்த கருவுற்று இருக்கிற அந்த சமயத்தில் அந்த குழந்தை கர்த்தருக்காக தசமபாகம் கொடுக்கவும், அவருக்கு கர்த்தர் பேரில் தசமபாகம் வாங்குவதற்கும் அந்த குழந்தை முன்கூட்டியே காரியத்தை செய்து முடித்தாயிற்று. இதுதான் இந்த சத்தியம். அதாவது இது யாத்திரையாகம் 20 வாசித்தா, தேவன் ஒருவேளை ஒரு தவறு செய்வார் என்று கேட்டால் 4 தலைமுறை விசாரிக்கிறேன்றாரு. சில இடத்துல வாசித்தால் 4 தலைமுறை மட்டும் உங்களை நான் விசாரித்து ஆசீர்வதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன்றாரு. 1000 தலைமுறையும் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. நமக்கு வேண்டியது ஒரு 4 தலைமுறை. இதுதான் இப்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைமுறை. அதை தான் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம்.
ஏன்னு கேட்டால், இந்த ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம் என்று கேட்டால், அங்கே யாக்கோப்புக்கு அநேக பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதில் போட்டி போட்டுக்கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம பார்த்தோம்னா, அந்த யாக்கோப்பு லேயாளை திருமணம் பண்ணுகிறாரு. பின்பு ராகேலை கல்யாணம் பண்ணுறாரு, அவர் விவாகம் பண்ணுறாரு. ஆனால் இந்த லேயாளுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை லேவி பிள்ளை. அதுக்கு லேவி என்று பேர் வைக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த லேவி தான் அந்த கருவுற்று இருக்கிற அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைனுடைய சமாச்சாரத்தை நம்ம ஆழமாக நம்ம பார்த்தோம் என்று கேட்டால், மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்திய பொருள் நமக்கு அங்கே அடங்கி இருக்கிறது. இது ரொம்ப புரிவதற்கு ரொம்ப ஒரு சற்று கடினமான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. பாருங்க, லேயாள் 29வது ஆதியாகமம் 29:31 நம்ம வாசித்தால், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவர் கர்ப்ப தரிக்கும்படி செய்தார். ராகேலுக்கோ மலடியாக இருந்தாள். லேயாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், எப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மறுபடியும் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறார். பின்னும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிடுகிறார். இப்படியே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. ராகேலும் பிள்ளை பெற்றெடுக்கிறார். இந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் தோழியாய் கொடுக்கப்பட்ட அவங்க கூட 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இப்போது இந்த லேவி இதை எடுப்போம். இவன் எங்கே பிறகுறான்னு கேட்டால், யாக்கோப்புக்கு, அதாவது ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோப்பு, யாக்கோப்பினுடைய குமாரன் தான் இந்த லேவி. ஆனால் இந்த லேவி இப்போ ஒரு உதாரணத்துக்கு தாய் வயிற்றில் இருக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தசமபாகம் வாங்கிறதுக்கும் தசமபாகம் கொடுப்பதற்கும் அந்த அறையில் அவர் இருந்தார் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. அவர் பிறந்தார், வளர்ந்தார். ஆனால் இப்போ அவர் தசமபாகத்தை வாங்குறாரு, தசமபாகத்தை கொடுக்குறாரு. இப்போ வாங்கக்கூடிய அதிக ஒரு பொறுப்பானவராக மாறுறார். ஆனால் அதற்கு முன்னால் பார்க்கும்போது தான் இந்த ஆபிரகாமுடைய வயிற்றிலிருந்து அந்த வருகிறது. அப்போது லேவியும் உருவாகவில்லை, யாக்கோப்பும் பிறக்கவில்லை. யாக்கோப்புக்கு லேயாள், ராகேலு அந்த வேலைக்காரன் கூட பிறக்கலை. அப்போவே இந்த லேவி அவர் தசமபாகத்தை கொடுத்தார், வாங்குவதற்காக கொடுத்தார் என்று நம்ம பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்த்தா என்ன சொல்கிறீங்க, இந்த யாக்கோப்பு பிறக்காததுக்கு முன்னால் ஈசாக்கு ரெபேக்கால் இருக்கிறாங்க. அவங்க கருவுடுறாங்க. அங்கே ரெட்டைப்பிள்ளை ஏசா, யாக்கோப்பு. இந்த 2 பேரும் பிறக்கவில்லை. அதுலேயும் அந்த ஈசாக்கும் ரெபேக்காலும் பிறக்கவில்லை, அல்லது அவங்களுக்கு விவாகமாகவில்லை, பிறக்கலை. அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போது ஆபிரகாமும் சாராலும் தேவனாய் கர்த்தரை தொழுகை செய்கிறாங்க. ஒரு விஷயம் ஆபிரகாம் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீர், சந்தானம் கொடுக்கவில்லையே, எலியாசர் வீட்டு வேலைக்காரனாக இருக்கிறானே, அதாவது தமஸ்குனுடைய பிள்ளை அந்த நாட்டு இதில்.
அவர் உனக்கு வாரிசு இல்லைன்றாரு. அப்போது சாராளுடைய வார்த்தை கேட்டு வேலைக்காரி ஆகாரை சேர்த்து கொண்டார். இஸ்மவேலை பிறக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதுவும் வாரிசு இல்லைப்பா. அப்போ யாரு தான்? உன்னுடைய சொந்த மனைவி மூலியமாக பிள்ளை பேர் நடக்கணும், அதுதான்றாரு. லேயாள் நகைக்கிறா, நம்ம வயசான காலத்தில் நமக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு குழந்தையா இல்லையே. ஆபிரகாமும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் ஒரு விசுவாசம், நம்பிக்கை. அப்போ இந்த ஆபிரகாமு எப்போ அந்த அறையில் அந்த லேவி இருக்கிறான், அந்த லேவியன் எங்கே இருக்கிறான்? அவருடைய மடியில் இருக்கிறான், அறையில் இருக்கிறான். அப்படி தான் சொல்லுது. 4 தலைமுறைக்கு முன்னால் கடந்து வந்த பிள்ளை இப்போ ஆபிரகாம் அறையில் இருக்கிறான். எப்போ? குழந்தையே இல்லை. இவங்க அந்த கல்தையர் பட்டணத்தை விட்டு ஆரானுக்கு வராங்க, அங்கே தங்கிறாங்க. தேவனாய் கர்த்தரை கூப்பிட்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி அந்த பட்டணத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்றார். உடனே புறப்பட்டு போகிறான். போகும்போது லோத்துனுடைய மனைவி அவரை இட்டுன்னு போகிறான், அவங்களுடைய சகோதரனுடைய குமாரன். இவங்க 2 பேரும் போகும்போது பெரிய சீமந்தனாக மாறி மிகவும் ஐஸ்வர்யங்களை பெருகும்போது பூமி தாங்க முடியல. அதனால் 2 பேருக்கும் வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பக்கமாக பிரிந்து போகிறாங்க. அப்போது அந்த வேறு ஒரு நாட்டுக்காரங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கப்படும் பொழுது இவனையும் கூட்டின்னு போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் போய் அவங்கள அடித்து எல்லாவற்றையும் துரத்தி தன்னுடைய பிள்ளைகளை மக்களை இழுத்து அதை கொண்டு வரும்போது, அப்போ அந்த நாட்டு ராஜா எங்கள் பொருளெல்லாம் கொடுன்றார். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் யுத்தம் பண்ணோம், எங்கள் வேலைக்காரங்க சண்டைக்காரங்க எல்லாம் பங்கு போட்ட பின்னால் எடுத்துக்கோ, நான் உன்னால் ஐஸ்வரன் ஆனன் நீ சொல்லக்கூடாது, எனக்கு வேண்டாம் உன் பொருள். அப்போது லோத்து மனைவியை அவர் கொண்டு வராரு. அப்போ தான் மெல்கிசேதேக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். தேவனாய் கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் அவன் தசமபாகம் கொடுத்தான்னு சொல்லுது. அப்போ இந்த தசமபாகம் கொடுக்குற விஷயத்தில் லேவியும் தான் அறையிலிருந்து கொடுத்தான், வாங்குவதற்கு கொடுத்தான் அப்படின்னு தான் வேதம் நமக்கு இது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால், மரித்தவன் கூட தசமபாகம் வாங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னு கேட்டால், மரித்தவர்கள் வாங்குவாங்களா? அங்கே சற்று கொஞ்சம் கருத்து நமக்கு குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரு உயிர் உள்ள தேவ ஜனங்கள் அதை மீண்டும் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மரித்தவர்கள் அப்படி வாங்குறாங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவங்க தான் அதுக்கு பொருத்தமானவங்க. ஏன்னா இவங்க முற்பிதாக்கள், இவங்க உயிர் உள்ளவங்க. அதனால் அவங்க நமக்கு பார்வைக்கு கடந்து போய்விட்டாலும் அவங்க பேரில் தான் இந்த சத்தியங்க, இந்த ரட்சிப்பு, இந்த இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் இடப்படுகிற தேவ ஜனங்கள் அவங்க சந்ததிக்கிட்ட இடப்படுறாரு. அதுதான் மரித்தவர்களும் தசமபாகத்தை வாங்குகிறாங்க என்று சொல்கிறாங்க. என்னுடைய தியானம் சொல்கிறீங்க, தவறாக இருந்தால் நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த லேவியனுடைய வாழ்க்கை தாங்க ரொம்ப முக்கியம். ஆபிரகாமுக்கிட்ட மெல்கிசேதேக்கு கொடுக்குற தசமபாகத்தை வாங்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆபிரகாமுடைய அறையிலே இருக்கிற அந்த லேவி கூட ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அந்த லேவி ஊழியத்தை வாங்கும்படி பெறுகிறான். அந்த லேவியினுடைய அந்த உபகாரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதாக தான் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில்
நமக்கு சொல்லுகிறது. அப்படி பார்த்தாக்கா ஒருவரும் ஒருத்தர் உற்பத்தி ஆகாததுக்கு முன்னால் 4வது தலைமுறையை இழுத்து வைக்கிறார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த தசமபாகத்துக்கே இந்த 4 தலைமுறை என்று கேட்டால், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் அவதரிக்காததற்கு முன்னால், அல்லது உலகம் உண்டாகாததுக்கு முன்னால், அல்லது ஆதாமியாவால் உண்டாக்கப்படுவதற்கு முன்னால், அல்லது ஆதாமியாவால் உண்டாக்கப்பட்ட பின்பு தவறு செய்யும் பொழுது, அப்பொழுது முன்விதுக்கும் ஸ்திரீ வினிதுக்கும் பகையை உண்டாக்கும் சொல்லப்படும் பொழுது அங்கே நமக்கு சொல்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள் உங்களை நான் முன்குறித்தேன் என்று சொல்லுகிறார். நம்ம உலகம் தோன்றுவதற்கு முன்னால் தேவ ஆட்டுக்குட்டியே கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு ஆயத்தம் செய்யப்பட்டவராக இருக்கிறார். ஒரு யோகி என்ற ஒரு புத்தகம், ஒரு இந்து ஊழியக்காரர் ரட்சிக்கப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு படி வித்தியாசமாக போய் தியானத்தில், நான் இந்த உலகத்தில் உண்டாகாததுக்கு முன்னாலேயே இந்த உலகமே இல்லை, நான் தேவனோட சஞ்சரித்திருந்தேன். எப்படின்னு கேட்டால், அவருடைய சிந்தையில், அவருடைய பிளான் திட்டத்தில் நான் இருந்தேன்றார். அப்போ எப்படிடா, நான் கிறிஸ்துவுக்குள்ள உன்னை தெரிந்து கொண்டாருன்றார் இல்லையா? இதுதான் ஒரு சத்தியமான பொருள். அப்போ கிறிஸ்து யார் என்று கேட்டால், நமக்கு அடிக்கப்பட்ட ஆடு, உலகம் தோன்றுவதற்கு முன்னால் ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கிறார். நாம் அவருக்கு இருக்கிறோம். அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நம்பக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வேத வசனத்தை புரிந்துக்கிற தன்மையிலும் இருக்குது, புரியாத தன்மையிலும் இருக்கிறது. புரியாதவைகளிலே மிகுந்த ரகசியம் இருக்கிறது. நாம் ஜெபித்து அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியை வாசிக்கும் போதெல்லாம் என்ன ஒன்றும் புரியலையேன்னு கடைசியில் ஒரு ஊழியக்காரன் மூலியமாய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம நினைக்கிறது கரெக்டாக தப்பா அதான் தெரியல, ஆனால் கரெக்டாக இருந்தது. அவரும் அதை தான் சொன்னார். இன்னும் ரொம்ப ஆழ்ந்த சத்தியங்களை அறிந்து உறுதிப்பட்டு ஆயிடுச்சு. இப்போ 4 தலைமுறை உள்ள ஒரு குழந்தைய தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று கேட்டால், 4 தலைமுறை பிறப்பதற்கு முன்னால் ஆபிரகாமை கொண்டு ஆசீர்வதித்தார் என்று தான் இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நமக்கு தேவன் சொல்லுகிறார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கிறது. அவர் சொல்கிறார் பாரு, 9 வாசித்தால் 7-9 அப்போஸ்தலர், மன்னிக்கணும் அப்போஸ்தலர் எபிரேயர், அந்த எபிரேயரில் 7-9 வாசித்தால், அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்தபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனம் ஆபிரகாம் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஏன்னா 4 தலைமுறை அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னடையாளமாய். ஏன்னு கேட்டால், அது முன்னில் அந்த அறையில் அந்த லேவியன் இருந்தான் என்று சொல்லப்படும்போது, ஆபிரகாமுக்கு லேவியன் பிறக்கலை, ஈசாக்கு தான் பிறந்தான். ஈசாக்குக்கு அவன் அறையில் இருந்தான்னு சொல்கிறது அதல்ல, யாக்கோப்பு பிறக்கணும். அப்போ யாக்கோப்பு பிறந்த பின்னால் அவன் அறையிலும் இருக்குது. எப்படி? அவருக்கும் லேயாளுக்கும் விவாகம் நடக்க வேண்டும். அப்போ தான் அந்த லேயாளுடைய கற்பப்பையில் இந்த குழந்தை யாக்கோப்பு மூலியமாக உருவாகிற அறை. இதுதான் சொல்கிறார் அவர். அந்த பிள்ளை பேரு யாக்கோப்புனால உருவாகுது. அதுதான் ஆதியாகமத்தில் சொல்கிறார் ஆண்டவர், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக. ஆதாமுக்கு ஏவாளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏன்னா இருவருடைய குடும்ப வாழ்க்கை,
இருவருடைய இசைந்து போகிறதுனால தான் அந்த அறை பூர்ணப்படுகிறது, அந்த அரை மனிதன் பூர்ணமாய் வளர்கிறது. அந்த தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு அறிவுள்ள பிள்ளையாய் இந்த உலகத்துக்கு பிறக்கச் செய்கிறது. இந்த பிள்ளைத்தான் தசமபாகத்தை கொடுக்கவும் தசமபாகத்தை வாங்கவும் ஆபிரகாமுடைய அறையில், ஆபிரகாம் அறை என்று சொல்லும் பொழுது சாராளுடைய கற்பத்தில் உருவாக்குற அந்த ஈசாக்கினுடைய அந்த பிள்ளை மூலியமாய் அது வெளிப்பட போகிற அறையாய் இருக்கிறது. இதில் என்ன அர்த்தம் என்று கேட்டால், 4 தலைமுறை ஆண்டவர் விசாரிக்கிறார் என்று கேட்டால் 4 தலைமுறையும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை 1000 தலைமுறை உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா, அப்படி பார்த்தோம்னா தலைக்கு தலை தலைக்கு தலை தலைக்கு தலைன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள் முன் குறித்தார் என்று கேட்டால் அந்த 1000 தலைமுறையும் வருகிறது. அங்கேயே இந்த இவர் சொல்கிறாரு, நம்ம தாவீது ராஜா, என் தாய் என்னை துர்க்குணத்திலே பெற்றெடுத்தால் உருவாக்கினாள் என்றார். அது அப்படி அல்ல, ஜென்ம சுவாபத்தில் தான் வந்தது அப்படின்றார். அவங்க அம்மா நான் தவறானவளா? இல்லை, அவனுடைய தாழ்மையும் நிதானத்தையும் அந்த ஜென்ம சுவாபத்தில் பிறக்கிறது தானாப்பா. இது ஒரு துர்க்குண பாவம். அந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த தவறு நிமித்தம் அந்த தவறுகள் அப்படியே பெருகி கொண்டு நோவா காலத்திலிருந்து, அப்படியே சோதம் குமாரா பட்டணத்திலிருந்து, அப்படியே ராஜாக்கள் காலத்தில், நியாயாதிபதி காலத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது. அம்மோன் கற்பழித்து தன் சகோதரியாகிய தாமாரை புறம்பத்தளர்ந்தது போல இன்னைக்கு எத்தனையோ கற்பழிப்பு ஏற்படுகிறது, கொலையும் செய்கிறாங்க, புறம்பத்தள்ளிட்டு போகிறாங்க. அவன் அடைய வேண்டிய இன்பத்தை அடைஞ்சிட்டேன் என்ற ஒரு போயிடுறான். அவதிப்படுறதோ ஒரு பெண் தாய். அதனால தான் இந்த காலத்தில் ரேஷன் கார்டு மற்ற எல்லாமே குடும்ப விவகாரத்தில் தாயை தான், பெண்ணுடைய பேரை தான் முன்ன வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவன் ஆண், இவன் என்னன்னா பண்ணிட்டு போகலாம். ஆனால் அவதிப்படுறது ஒரு பெண்ணு தான். பிள்ளை என்ன பண்ணுறது, ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுதே, அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு நீதியை செய்கிறதுக்காக அரசாங்கம் பெண்ணுக்குரிய சலுகையை அள்ளி கொடுக்கிறது. அதே தான் நம்முடைய வாழ்க்கை கூட. கர்த்தர் 4 தலைமுறைக்கு முன்னாலே ஒரு லேவியனை தெரிந்து கொண்டார் என்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம உருவாகிறதுக்கு முன்னால், இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரிப்பதற்கு முன்னால், நாம் இந்த உலகத்தில் பாவிகளாக பிறந்து ஜீவிக்கிற சமயத்தில் எனக்கோ ஒரு நாளைக்கு நம்மை ரட்சிப்பார் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னவர் தாமதித்து கொண்டு இருப்பதற்கு காரணம், நீங்களும் நானும் ரட்சிப்பு அடைய வேண்டிய அவசியத்தின் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் பிரியமார்களே. மேலே இன்னொரு கருத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்று கேட்டால், எரேமியா 1:17 அதில் நம்ம வாசித்தா அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எரேமியா கூப்பிட்டு இஸ்ரவேலருக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. அவங்க கலக வீட்டுக்காரரு, நீ சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க, அடிப்பாங்க, ஒதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்கள குறித்து நீ பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நீ பயந்த நான் என்ன பண்ணுவேன்? ஆகவே உன் அறையை கட்டிக்கொள்ளு, கெட்டியாய் கட்டு, உறுதியாய் கட்டுன்றாரு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சு தான் தேவன் இந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறார். உபத்திரங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, அவமானம் இருக்குது, கசப்புகள் இருக்குது. தெசலோனிக்கேயர் சபையார் உபத்திரப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கோ, உபத்திரக்கும், அதனால் இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏற்றுக்கிறாங்க. பவுலுக்கு தான் உயிரையே கொடுக்குறாங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க.
அந்த உபத்திரம் வேறு, இவங்க படுற உபத்திரம் வேறு, வித்தியாசம் காணப்படுகிறது. அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுபடுகிறார். ஏன் மோசஸ் எடுத்துக்கோ, பிறக்காததுக்கு முன்னாலே அவனுக்கு வந்தது உபத்திரம். அவர் சொல்கிறார், ஆண் பிள்ளையா கொலை பண்ணிவிடு, எல்லாம் ஏரியில் போட்டுடு, ஆற்றுல போட்டுடு, தேவையில்லைன்றான். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால், அதாவது பெண் பிள்ளையாக இருந்தால் தனக்கு உதவியாக வைத்து கொள்ளுவாங்க. அதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மிஷினரிங்களை பற்றி ஒரு மெசேஜ் வச்சுருந்தார். அதில் இந்த சில குறிப்பிட்ட உயர்ந்த மக்கள், ராஜா, மந்திரி, இந்த மாதிரி பணக்கார செல்வந்தர்களுக்கெல்லாம் இந்த பெண்கள் அதில் கீழ்த்தரப்பட்ட பெண்கள் அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுக்கு நடனம், பலவிதமான கலை விளையாட்டெல்லாம் ஆடுவாங்க. அதுக்கே தான் வச்சுருந்தாங்க. ஒரு மிஷினரி போய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும்படி கல்வியும் கிறிஸ்துவம் பற்றி அறிவித்து மேலுக்கு கொண்டு வருகிறார். அதனால் தான் இன்றைக்கி பெரிய இந்தியாவில் மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. கொலைக்கும் கொள்ளைக்கும் மது போதைக்கும் மாதுக்கும் விலைக்கு வாழக்கூடிய ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஜாதி ஜனம் இருக்குதுனால் அது கிறிஸ்தவ மக்கள் தான். உலகத்தில் இல்லை, சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்கள நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு நம்முடைய தேவை ஜனங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ உண்மையாக வாழ்வதற்கு நினைக்கிறாங்க. அதுதாங்க நமக்கு இருக்குது. அப்போ எருமையா பார்த்து சொல்கிற, நீ அறைய கட்டுன்னா நீ பயப்படக்கூடாது, நீ தைரியமாக இரு, நீ பயந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு. சிறு பிள்ளை போ, நான் இருக்கிறேன்றாரு. சிறியவனாக இருந்தான்னா பெரியவனாக இருந்தான். பெரியவன் மோசஸ் எவ்வளோ பெரியவன், அவரே போகிறதுக்கு பயந்தாருன்னா இந்த சின்னவன் என்ன பண்ணுவான்? அவனும் பயப்படுறான். ஆகவே நீ அறையை கட்டி தைரியமாக நில்லு, போ. அதுதான் ஆண்டவர். அவனும் கட்டித்தான் போனான், தைரியமாக நின்னான். அந்த அறை என்றது அங்கே தான் நம்முடைய சக்தி பலனே இருக்குது. இடுப்பு உடைஞ்சா ஒன்றுமே இல்லை, இடுப்பு தான் முக்கியம். அந்த நடுப்பகுதி அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு கூட இடுப்பு நல்லா இருந்தால் தான் செய்ய முடியும். இடுப்பே கொஞ்சம் பலவீனம் இருந்தால் ஒரு பொருளை தூக்க முடியாது. ஆப்பா இடுப்பெல்லாம் நோவுது, அப்படிதான் கை காலெல்லாம் நோவுதுன்னுவோம். ஆனால் அது இல்லை. தேவன் அந்த அறையை கட்டுன்னு சொல்லும்போது ஒரு புது பலன், புது சக்தி நமக்குள்ளே எழும்புது. ஒரு வீரம் எழும்புது, ஒரு ரோஷம் எழும்புது நமக்குள்ளே. அப்படியே ஒரு பக்தி வைராக்கியம் எழும்புது, ஒரு பரிசுத்த எழும்புது. அது எழும்பணும். அதான் அறையை கட்டப்பான்றார் அவர். அது மட்டுமல்ல, தானியலுக்கு சொல்கிறார், இந்த சன்னல் நூலில் அறையை கட்டுன்றாரு. கட்டிட்டாரு. போகிற இடத்துல ஒழிக்க வச்சுட்டு ஒரு மலை வெடிப்பில்லைன்னு வச்சுட்டு வந்தார். திரும்பி போனார், எடுத்துன்னு வான்னார். அது அப்படியே அது மண் சாப்பிட்டு அந்த மண்ணுனாலே அது அப்படியே உதற மாதிரி ஆகி போய்க்குது. அந்த நூல் தானே. இதை கொண்டு வந்து பார்த்தா என்னன்னா, இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு காலத்தில் நான் இது செய்வேன்றார். ஏன்னா அந்த அடிமை, பாபிலோனுக்கு அடிமை கொண்டு போகிறதுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அடையாளமான உபதேசத்தை இந்த எரேமியாவுக்கு கொடுக்குறார். அதை அழைத்ததே சின்ன வயசு தான். திரும்பி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சத்தியத்தை அவருக்கு கொடுக்குறார். இதுதான் ஒரு நல்ல ஒரு பொருள். என்ன நம்ம வாசித்தோம்னா, எரேமியா 13:1 சொல்கிறார். அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த இதில் பேதுரு 1:10-11-12 வாசித்தா, பரலோகத்தில் அந்த தேவ செய்தி உற்பத்தி ஆகி அது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு அடையாள தீர்க்கதரிசன வார்த்தை தான்
இந்த எரேமியாவுக்கு உண்டாகிறது. ஜனங்கள் நம்பலை, அதனால் ரொம்ப உபத்திரம் கொடுக்குறாங்க. கடைசியில் எரேமியா சொன்ன பிரகாரம் தான் அடிமைப்பட்டு போனாங்க. அப்போ அந்த எரேமியா புலம்புறார் பாரு, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு புலம்பல் தான் எரேமியாவின் புலம்பல். அது படிக்கும்போதே ரொம்ப கண் கலங்குறதா இருக்கிறது. கலம் பொருந்திய சீயோனே குமார்த்தியே, அவங்க நிலமெல்லாம் இப்போ சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் இல்லை, வேலை செய்யாத நல்ல சௌந்தரியமாய் வாழ்ந்தவோ விறகு பிறக்கக்கூடியவளாக சுமக்கக்கூடியவளாக இருக்கிறார். குழந்தைகள்லாம் தாய் வீட்டில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஆடினவங்க அந்த பிள்ளைங்க கூட வேலை செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. தள்ளாடுற கிழவன் கூட, வயசானவன் கூட அவன் விறகு சுமக்கிறவனாக மாறிட்டான். கண் கலங்குகிற வாழ்க்கை. அதனால தான் சொல்ல 3 நாம் நிர்மலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. சுத்த கிருபை நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறது. சுத்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. சுத்த கிருபை 4 தலைமுறையில் நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு இந்த ஊழியத்தை ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் அது பின்னால் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கூட நம்ம அப்பா அம்மா ஒரு காரணமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நம்ம ரட்சிப்படைவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அப்படியே போகிற 4 தலைமுறையில் நம்முடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி பலித்து கொண்டு இருக்கிறது, நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பிரியமானே. அதே போல் தானியேல் 10:5 வாசித்தால் தானியேலுடைய ஜபத்துக்கும் பதிலும் கொடுக்குற அந்த தூதன் அதனுடைய வாழ்க்கையில் பார்த்தால் தங்கத்தினால அந்த சங்கிலியை என்ன பண்ணுறாரு, தன் அறையில் கட்டி கொண்டவராய் வருகிறார். அவங்களுக்கு அந்த மதிப்பு. அப்போ அப்படியே நம்ம பார்க்கும்போது நாகும் 2:1 வாசித்தால், சிதறடிக்கிறவன் வருகிறான், ஆனால் நீ தைரியமாயிரு, உன் காவலை காத்துக்கோ, நீ பயப்படாத, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்ளுன்றாரு. வார்க்கச்சியை கட்டிக்கொள்ளுன்னா இடுப்பில் கட்டணும், மார்க்கவசம் மாரில் கட்டணும். ஆனால் இடுப்பு ரொம்ப முக்கியமானது. அதில் கட்டி நம்ம உறுதிப்பட நிற்கணும். கிறிஸ்துவுக்காக அடிச்சவுடுகளாக நம்ம இருக்கணும்னா நம்மளை அறையில் அந்த வார்க்கச்சி கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். யுத்தத்துக்கு அல்ல, அந்தகார தீய சக்திகளை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, அதை ஜெயித்தவர்களாக, அது உறுதிப்பட ஆண்டவருக்காக வாழக்கூடியவர்களாக இருப்பது தான் நம்முடைய அறையை கட்டி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டியது பிரியமானவர்களே. அதே போலத்தான் யோவானை குறித்து மத்தேயு 3:4 வாசித்தால், அப்புறமா 12:36 லூக்கா 12:36 வாசித்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யோவான் ஸ்நானன் அறையை கட்டி கொண்டு இருக்கிறான். ஒரு எஜமாக வந்துட்டான், நம்ம அவனுக்கு அடிமையாக வேலை செய்கிறோம், ஆனால் என்ன கட்டணும், இடுப்பை கட்டணும். இடுப்பை கட்டிட்டான்னா அந்த எஜமானுக்கு எல்லா பணியும் செய்து முடிச்சிடுவான். அப்புறமா தான் ஓய்ந்திருந்து இவன் சாப்பிடுவான். வேலைக்காரன் நிலைமை. ஆனால் வேலைக்காரனை வேகமாக சுறுசுறுப்பாய் மாற்றுகிறது இடுப்பில் கட்டுகிற ஒரு அறையை கட்டக்கூடியது தான். இப்போ ஞாபகம் வருது எனக்கு கூட, சில இடங்களில் ஹோட்டல்களில் மற்ற இடங்களில் பார்த்தோம்னா ஒரு துண்டு இடுப்பில் கட்டிக்கணும் வைப்பாங்க. அறையில் கட்டிக்கிட்டாலே ஒரு கெட்டப்பு, அவருடைய எண்ணங்களில் அவங்க கெட்டப்பாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு வேத சத்தியம்தான் நமக்கு நம்ம அறையை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் இன்னும் ரொம்ப நல்ல தெளிவாய் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தா இன்னும் ரொம்ப ஆழ்ந்த கருத்தில் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உன் மனதிலே அறையை கட்டி கொள்ளுங்கள். அதுதான் 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் மனதின் அறையை கட்டிக்கொள். இன்னொரு தொடர்ச்சியில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இரு என்று சொல்லி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த தியானத்தை ஆசீர்வதிப்பாராக.